பிரைஸலோட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமையுண்டாவது. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்ட நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்கிற நேரங்களில் தேவனுடைய வார்த்தை கொண்டு நாம் நிறைய காரியங்களை ஜெயிக்க வேண்டும். இன்றைக்கும் நாம் ஒரு காரியங்களை அறிந்து கொள்ள போகிறோம். 2 தீமோத்தேயு 3:16 நேரம் கடந்து போயிடுவோம். கவனிங்க, வேத வாக்கியங்கள்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கு. கவனிச்சிங்களா? தேவனுடைய மனுஷனே உன்னை குறித்து சொல்கிறார். தேவனுடைய மனுஷனே நீ என்ன பண்ணும்? இந்த காரியத்தில் தேறினவனா. எதில் தேறினவனாக இருக்கணும்? நற்கிரியைகள் செய்யக்கூடிய ஒரு மனிதனாய் மாற வேண்டும். நற்கிரியைகள் செய்ய வேண்டும். கர்த்தர் உங்களை என்ன பண்ணுறார்? நற்கிரியைகள் செய்வதற்கு உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக இருக்கிற நாம் இன்றைக்கு அந்த நற்கிரியைகளை செய்கிறோமா? இன்றைக்கு நற்கிரியைகள் என்றால் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். நன்மையானதை, ஒரு மனிதனுக்கு எது பிடிக்குமோ அதை நான் செய்ய வேண்டும். நான் சோத்தாங்க செஞ்சு போடுறேன், சாப்பிட மாட்டுறாங்க, அது பார்த்தா அவங்களுக்கு பிடிக்காததாக இருக்கும். நான் எவ்வளோ காலையில் எழுந்து எவ்வளோ கஷ்டப்படுறேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் செய்கிறேன். அம்மா, நீங்கள் செய்தது உண்மை தான், நீங்கள் கொடுக்குறது உண்மை தான், ஆனால் அது அவங்களுக்கு பிடிக்குதா? அதாவது நற்கிரியைகள் என்று சொன்னால் அவர்களுக்குரிய நல்ல காரியங்கள், நல்ல விஷயங்கள், நல்ல காரியங்களை நீங்கள் கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல காரியங்களை கொடுக்க கற்றுக்கொள்ளணும். அப்படி இல்லை என்று சொன்னால் பார்த்திங்கன்னா அது என்னன்னா அந்த காரியங்களை செய்து கூட அதுக்குரிய பலன் இருக்காது. தேவனுடைய மனுஷனை குறித்து வேதம் சொல்லுது, அவங்க எப்படி இருக்கணுமா? நற்கிரியைகளை செய்யக்கூடியவர்களாய் மாற வேண்டும். இயேசு இந்த பூமியிலே எப்படி இருந்தார் சொன்னால் நற்கிரியைகளை செய்யக்கூடியவராய் சுற்றிருந்தார். பூமியிலே அருமை நன்மை செய்கிறவராய் சுற்றித்திருந்தார். அப்போது நன்மை செய்வதுடைய வேலை. யாருக்கு என்ன காரியங்களை செய்யணும், யார் இந்த பலவீனமாக இருக்காங்க, அந்த பலவீனப்பட்டவங்க மத்தியில் என்ன பண்ணுறார்? கடந்து போய் அவளுக்கு உதவி செய்வது அவருடைய வேலை. அப்படி செய்தார். கவனிங்க, இன்னைக்கு தேவ ஆவியானவர் ஒவ்வொரு காரியங்களும் நமக்கு போதித்திருக்கிறாங்க. பாருங்கள், தேவ வாக்கியங்கள்லாம் பாருங்கள் எதனால் எழுதப்பட்டிருக்கா? மனுஷங்க, நாம் தேர வேண்டும், நாம் நற்கிரிகளை செய்ய வேண்டும், நாம் நல்லவர்களாய் மாற வேண்டும் என்பதற்காக. முதலாவது நீங்கள் பாருங்கள், இந்த வேதத்தை படிக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த வேதத்துள்ள வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு தேவனுக்கு பிரியமான நற்கிரிகளை செய்ய கற்றுக்கணும். தேவன் எதை விரும்புகிறாரோ அதுக்குரிய மகளாக மாறுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் செய்ய பாருங்கள். முதல் தேவனுக்கு உகந்த காரியங்கள் நீங்கள் செய்யாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ண முடியாது? தேவனோடு கூட ஐக்கியப்பட முடியாது, தேவனோடு கூட உறவில் இருக்க முடியாது, தேவனோடு கூட நல்ல பழக்கத்தை வைத்து கொள்ள முடியாது. தேவ பிள்ளைகளே, நாம் இன்றைக்கு தேவ உறவிலே நிலைத்திருக்க வேண்டும், தேவனோடு கூட பழக வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய காரியங்களை பங்கு பெறும்போது தேவன் சொல்லுகிற பாருங்க, நம்ம ஒவ்வொரு காரியங்களும் அப்படி நடந்துக்கிறோம். கவனிங்க, நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி நீதியும் தேவ பக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்தத்தையும், கவனிங்க, அப்படியாப்பட்ட குணங்களை நாட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். தேவனுடைய மனுஷனே, வேத வாக்கியங்கள்லாம் எப்படி எதனால் உருவாக்கப்பட்டிருக்கு? தேவ பிள்ளைகளே, நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு உகந்தவர்களாய் மாறும்படிக்கு. அப்போ தேவனுக்கு உகந்த ஒரு காரியங்கள் என்னன்னு சொன்னால், இன்றைக்கி நீ தேவனுடைய மனுஷன் என்று சொன்னால் நீயோ என்ன பண்ண? இவைகளை விட்டோடு, தேவையில்லாத காரியங்களை விட்டோடி நீதி உள்ளவனாய் மாற்றிக்கொள்ளும். நீதி உள்ளவனாய் நாடு. இன்றைக்கி நிறைய பேர் பாருங்க ஆலயத்துக்கு போகிறார்கள், ஒன்றும் குறை சொல்லிட்டு மாற்றலை, இன்னும் குற்றம் பேசின்னு இருக்காங்க. அதனால தான் வேதத்தில் பாருங்கள் 2 மனிதர்கள் ஜபிக்க போனார்கள். அப்போ ஜபிக்க போகும்போது ஒரு மனிதனுடைய காரியங்கள் பாருங்கள், பரிசையினுடைய காரியங்கள், ஆயக்காரனுடைய காரியங்களை பாருங்கள். இந்த பரிசையும் பாருங்கள் அவன் செய்ததெல்லாம் சொல்கிறான். இன்னொரு பாருங்கள், இந்த ஆயக்காரனும் தூரத்துலேருந்து தன் மார்பில் எடுத்துக்கொண்டு வானத்துக்கு நேராக நம்ம கண்களை ஏறெடுக்க முடியாமல் முனிந்து நான் பாவியாக என் மேலே கிருபையாக. அப்போது இவன் செய்த எல்லாவற்றையும் சொல்லக்கூடியவனாக நீதி அற்றவனாய் காணப்படுறான். மற்றவனை குறை சொல்லுவனா மாறான். இங்கே நீங்கள் நீதி உள்ளவனாய் மாறுவது இல்லை. அப்போ ஒரு மனிதன் பாருங்கள், தன்னை தாழ்த்தும் போது அவன் நீதி உள்ளவனாய் மாறுகிறான், நீதிமானாய் மாற்றப்படுகிறான். இன்றைக்கு நாம் ஒவ்வொரு காரியங்களும் இந்த நீதியை நாம் தேட வேண்டும், நீதி உள்ளவனாய் மாற வேண்டும். எத்தனை நீதி செய்தேன்னு எண்ணின்னு கிடக்கூடாது. எவ்வளோ செஞ்சால் என்ன, செய்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் நீதி உள்ளவராய் மாறுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அடுத்தது பாருங்கள், அவன் என்ன பண்ணுவான்? நீதியையும் தேவ பக்தியும். இப்போது ஒரு நாள் நான் தேடின விதங்கள் எப்படி இருந்துச்சு, இன்றைக்கி எப்படி நான் தேடிக்கொண்டிருக்கேன். ஒரு நாள் தேவனுக்கு நான் எப்படி பயந்தேன், இப்பொழுது எப்படி பயந்து கொண்டிருக்கேன். ஒரு நாள் தேவனுக்கு நான் எப்படி கீழ்ப்படிந்தேன், இப்பொழுது நான் எப்படி கீழ்ப்படுகிறேன். பார்க்கணும், அந்த தேவ பக்தி எனக்குள்ளே குறைந்திருக்கா, நிறைந்திருக்குதா? அந்த தேவ பக்தியில் நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்?
என் வாழ்க்கையை நான் எப்படி வாழ ஆசைப்படுகிறேன், யோசித்து பார்க்கணும், சிந்திக்க வேண்டும். அப்போ இந்த தேவ பக்தியை நீங்கள் என்ன பண்ணணும், கூட்ட வேண்டும். நீதியும் தேவ பக்தியும் பாருங்க, அதை நாட வேண்டும். திரும்ப 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 நமக்குள்ள பக்தி குறையக்கூடாது. இந்த ஃபோன் பாருங்கள், கொஞ்சம் சார்ஜ் கம்மியாங்க, டக்குன்னு பாருங்கள் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா வெளியில் போகும்போது நமக்கு என்ன சார்ஜ் தேவை, சார்ஜ் இருந்தால் தான் இதை யூஸ் பண்ண முடியும், இல்லைன்னா அது இதுவாகிடும், டவுன் ஆகிடும்ட்டு. அதுபோல் ஃபோனை எப்படி சார்ஜ் பண்ணிங்கன்னா அதுபோல் நாம் ஒவ்வொரு நாளும் தேவ பக்தியை கூட்டி கொள்ள வேண்டும். இரவு எவ்வளோ நேரம் பொறுத்து வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும், சீக்கிரமாக எழுந்து உட்காந்து சீக்கிரமாக தேவ சமூகத்தில் என்ன பண்ணணும், எழுந்து உட்காந்து என்ன பண்ணணும், தேடக்கூடியவங்களா. இரவு நேரம் லேட்டாக வந்தால் கூட நான் கொஞ்ச நேரம் பைபிளை படிச்சுட்டு அந்த தேவ பக்தியை நாடும்போது நீங்கள் தேவனுக்கு உகந்தவளாய் மாற முடியும். தேவ ஆவியினாலே அருளப்பட்ட வார்த்தைகளை உங்களுக்குள்ள நிறைக்கும் போது நீங்கள் நன்மை செய்வதில், நற்கிரியை செய்வதில் ஒரு நாளும் உங்களை விட்டு குறைந்து போகும். இல்லைன்னா சொல்லுவோம் பாருங்கள், நமக்கே நேரம் ஆச்சு, இந்த நேரத்தில் இவங்க ஜபம் பண்ண வராங்க, இதெல்லாம் எனக்கு வேலையா, ஏமா போமா அப்புறமேட்டு பார்க்குறோமான்ட்டு போய் இருப்போம். ஆனால் உண்மையாலுமே நீங்கள் தெய்வ பக்தி உள்ளவர்களா, நீதி உள்ளவர்களா இருந்தனா அவங்க ரொம்ப பிரயாசப்பட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்காக கொஞ்சம் நேரம் என்ன பண்ணுவோம், நின்று ஜபம் பண்ணிட்டு போவோம். நம்ம பண்ணிட்டு போத்தோன்னா கொஞ்சம் இன்னும் நேரம் குறையாது. நம்ம அவங்களுக்கு அப்படி செஞ்சுட்டு போத்தனால ஒன்றும் நமக்கு குறைந்து போகான்னு சொல்லிட்டு நின்று அவங்களுக்காக ஜபம் பண்ணிட்டு அவங்கள விசாரித்துட்டு போவோம். இன்றைக்கு நாம் இப்படி தேவ பக்தி நீதி குறைவதனால நன்மை செய்வதை, நற்கிரியை செய்வதை விட்டு விடுகிறோம். இந்த தேவ பக்தி நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. இந்த தேவ பக்தி உள்ள ஒரு மனிதனாக நாம் வாழும்போது தான் இந்த பூமியிலே மற்றவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசம் உள்ளவளாக இருக்கும். கர்த்தர் பக்தி உள்ளவனை தமக்காக பிரித்து எடுக்கிறாராம். நீங்கள் பக்தி உள்ளவனாக இருக்கும்போது கர்த்தர் உங்களை தமக்காக பிரித்து எடுப்பார். நேற்று நீங்கள் பக்தியாக இருந்தீங்க, அவருக்கு பிரியமாக இருந்தீங்க, இன்றைக்கி பக்தி இல்லாமல் போகும்போது நாம் அவருக்கு பிரியம் இல்லாமல் மாறிவிடுவோம். அப்போ பக்தி நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த பக்தி மாத்திரம் இல்லை, அங்கே வசனத்தை கவனிக்கும் பாருங்க, அந்த வசனத்தில் விசுவாசத்தையும் அன்பையும். அப்போ நமக்குள்ள என்னங்க, விசுவாசம் இருக்க வேண்டும், விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். இன்றைக்கி விசுவாச குறைவு வருகிறது, கவனிச்சிங்களா? நீங்கள் இந்த வசனங்களை நீங்கள் உட்கொள்ளும் போது, தேவ ஆவியினாலே அருளப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் கை கொள்ளும் போது நற்கிரிகள் எப்படி கர்த்தருக்கு பிரியமானது, இந்த நீதி கர்த்தருக்கு பிரியமானது, தேவ பக்தி கர்த்தருக்கு பிரியமானது. அடுத்தது விசுவாசம். இந்த விசுவாசம் உள்ள ஒரு மக்களாய் மாற வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அப்போ விசுவாசிக்கக்கூடிய ஒரு மகனாய் மாற வேண்டும். எது சொன்னாலும் கர்த்தர் நிச்சயமாக எனக்கு செய்வாருங்க, இந்த வார்த்தை என் வாழ்க்கையில் பலிக்குங்க, என் தேவன் அதை செய்ய வல்லவர்னு சொல்லிட்டு நீங்கள் நம்ப வேண்டும். நீங்கள் ஆபிரகாமை பாருங்கள், தேவன் அவருக்கு 75 வயதில் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அது பாருங்கள் 99 வயசு, 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 99 வயதாகும். அப்போவும் பாருங்கள், நான் செய்ய வல்லவர் என்பதை சொல்லும்போது அந்த மகனை அதை நம்புகிறார், அதை விசுவாசிக்கிறார், தேவனுடைய காரியங்களை என்ன பண்ணார், நம்புகிறார். அப்போ அவர் 25 வருடமாய் ஒரு காரியங்களை நம்பக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறார். நோவாவை பார்க்கும்போது 500 வருடத்தில் தேவன் பேசுகிறார். 600ஆவது வருடத்தில் நீங்கள் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்கிட்டலாம் இப்போ 6ஆம் வசனத்துக்கிட்ட போகும்போது அங்கே அவர் என்ன பண்ணுகிறான்னு சொன்னால் 600 வயதாகும்போது அங்கே ஜலப்பிரளயம் உண்டாகுது. கவனிங்க, இங்கே சீர்கட்டு போகிற காரியங்கள்லாம் பார்க்கணும். அவங்க பிள்ளைகளை பெற்றெடுக்க 500ஆவது வருஷத்தில் நடந்த ஒரு விஷயம் அங்கே பார்க்கும்போது பாருங்கள், 600 வருடத்தில் 100 வருடங்கள் ஒரு மனிதன் விசுவாசம் உள்ள ஒரு மகனாய் பேழை உண்டு பண்ணி காத்து கொண்டு இருக்கிறார். அப்போ அவங்கெல்லாம் விசுவாசத்தில் எப்படி நடந்திருக்காங்க பாருங்க. இன்றைக்கு நாம் அப்படியாப்பட்ட விசுவாசத்தில் இருக்கிறோமா? நாம் அப்படியாப்பட்ட விசுவாசத்தில் நடக்கிறோமா? நமக்குள்ள அப்படியாப்பட்ட விசுவாசம் காணப்படுதா? யோசித்துப்பார், சிந்தித்துப்பார். இல்லை என்று சொன்னால் என்ன பண்ணு, இன்றைக்கு அதை மாற்றிக்கொள். உனக்குள்ள விசுவாசம் ரொம்ப கவனிங்க. வேத்துள்ள மனிதர்களை யாரை கர்த்தர் உயர்வாய் பார்க்கிறார் பாருங்க. உன் விசுவாசம் பெரியது. தேவன் சமூகத்தில் காத்துந்தா நம்பி கூட காத்திருக்கிறா, இல்லை இல்லைன்னு சொன்னால் கூட காத்துனே இருக்கிறா. உன் விசுவாசம் ரொம்ப பெருசு. அந்த விசுவாசம் உள்ள மக்களை பார்த்து அவர் உயர்வாய் பார்க்கிறார், மேன்மையாய் பார்க்கிறார். இப்படியாப்பட்ட தேவனுக்கு பிரியமான நற்கிரிகளை முதலாவது செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். இவைகள் இருக்குமானால் நீங்க பூமியில் உள்ள மக்களுக்கு நன்மை செய்ய முடியும். உனக்குள்ள நீதி இருந்தால் தான் நன்மை செய்ய முடியும். உனக்குள்ள தேவ பக்தி இருந்தால் தான் நன்மை செய்ய முடியும். உனக்குள்ள விசுவாசம் இருந்தால் தான் நன்மை செய்ய முடியும். இல்லை என்று சொன்னால் செய்ய முடியாது. தேவ பிள்ளைகளே, இது மாத்திரமில்ல, அடுத்து சொல்றாங்க, அன்பை நாட வேண்டுமா? அன்பு நமக்கு வேண்டும். இன்றைக்கு அன்பு இல்லாதவளாய் மாறிவிட்டோம். அநேக காரியங்கள் என்ன பண்ணுற, அன்பு செலுத்துவதில்லை, அன்பு இல்லை. யார் பாருங்க, சும்மா அப்படி லைட்டாக டச் பண்ணிட்டா கூட பாருங்க, பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா அவங்கள அப்படி தட்டிட்டு போய் பாருங்க, டப்பான்னு ஒரு அடி அடிப்பாங்க, இல்லைன்னா கோபமாக ஒரு குத்துவாங்க. ஏன்னா
என்னை அடிச்சுட்டு போனால் நான் விட்டுருவேண்ணா. இதே போல் தான் இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, லைட்டாக அவங்கள சீண்டிடக்கூடாது, அவங்க யாருன்னு தங்களை வெளிப்படுத்திருப்பாங்க. அவங்க தன்னுடைய கோபத்தை என்ன இப்படி பண்ணிட்டியா, என்ன இப்படி பேசிட்டியா, நான் உனக்கு என்ன பண்ணுறேன் பார். அப்போது இன்றைக்கி அன்பை நாட சொல்லும்போது நாம் அன்பில்லாதவர்களாய் மாறுகிறோம். தேவனுக்கு உகந்தவைகளை நாம் தேட வேண்டும். கவனிங்க, நீயோ தேவனுடைய மனுஷனே, தேவனுக்கு உகந்தவனே, தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொள்றவனே, நீ என்ன பண்ண வேண்டும் தெரியுமா? அந்த அன்புள்ளவனாயும் மாற வேண்டும். அந்த அன்பு ரொம்ப முக்கியம். இந்த அன்புள்ளவனாய் நீ நடக்கும் போது தான் கர்த்தர் உன்னை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்ய வல்லவராக்க. அப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அப்படி நடந்து கொள்வதற்கு பிரயாசப்படணும். இந்த அன்பு இருக்குதா? அன்பு கவனிச்சிங்கன்னா நிறைய நேரங்களில் நிறைய காரியங்களை ஜெயிக்க முடியும். அன்பு நிறைய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று வேதம் சொல்லுது. தேவன் அன்பாகவே இருக்கிறான் என்று நீங்கள் அன்புள்ளவர்களாக இருங்கள், அன்பாய் நடுங்கள். கர்த்தர் பெரிய காரியம். அது மாத்திரம் இல்லை, பொறுமை உள்ளவனாக இருக்க வேண்டும். இந்த வேத வாக்கியங்களாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கு. இந்த அருளப்பட்ட வார்த்தைகளை ஒரு மனிதன் உட்கொண்டு வருகிறான் என்று சொன்னால் அவனுக்குள்ள பொறுமை வரும். அவன் பொறுமை உள்ளவனாய் காணப்படுவான். அந்த பொறுமையாய் இருக்கணும். வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ள பொறுமையாய் காத்திருந்தார்கள் அவர்களாம். நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பொறுமை உள்ள ஒரு மக்களாய் மாற வேண்டும். ரொம்ப பொறுமையாய் நடக்கும்போது கர்த்தர் நம்மளை கொண்டு ஒரு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு நமக்குள்ள அந்த பொறுமை இருக்கிறதா? யோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கீங்களே. அப்போ யோபுக்குள்ள இந்த பொறுமை இருக்கிறது என்ன காரணம்னா, அவர் தேவ வார்த்தைகளை, அவர் என்ன பண்ண, தேவ ஆவியினால் அருளப்பட்ட வார்த்தைகளை தனக்குள்ள வைத்திருந்தார். தனக்குள்ள காணப்பட்டது அந்த வார்த்தைகள் இருப்பதனால்தான் அவர் சாந்தமுள்ள ஒரு மனிதனாய் காணப்பட்டார். பொறுமையாக இருக்கிறார். தேவனிடத்திலிருந்து நன்மை பெற்ற நாம் தீமை பெறக்கூடாதா? எப்படி இந்த பொறுமை வந்தது? எப்படி இந்த பொறுமையாக காணப்படுற? மனைவிக்கு கோபம் வந்துச்சுங்க. ஆனால் அவருக்கு கோபம் வரத்துக்கு என்ன காரணம் சொன்னால், பைத்தியக்காரை போல பேசாது, தேவனிடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமை பெறக்கூடாதா? மனுஷங்களா, அப்படி ஒரு பொறுமை உள்ள ஒரு மனிதனாக மாறுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் தேவ ஆவியினாலே தேவ வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு அவருக்குள்ளே தங்கியிருப்பதனால தேவனுக்கு உகந்த நற்கிரிகளை செய்யக்கூடிய ஒரு மனிதனாய் மாறினார். இன்றைக்கு நாம் தேவனுக்கு உகந்த ஒரு நற்கிரிகளை செய்ய வேண்டும். தேவனுக்கு ஃபஸ்ட்டு செய், அடுத்தது பாருங்க, உன்னை சுற்றிலும் இருக்க மக்களுக்கு நீ நற்கிரியை செய்யணும்னாய் மாறிவிட. நான் முதல்ல அப்படி தான் தேவனிடத்தில் நல்லவனாக மாறினேன், தேவன்கிட்ட அன்புள்ளவனாக மாறினேன். நான் தேவன்கிட்ட தாழ்மையாக நடக்க ஆரம்பிச்சேன். முதல் பாருங்கள், ஆண்டோடைய வார்த்தை கேட்க மாட்டேன், ஆண்டோடைய வார்த்தைக்கு பிரியம் இருக்க மாட்டேன், ஆண்டோடைக்கிட்ட என்ன பண்ண அன்பு இல்லாமல் நான் பானே இஷ்டம் போல இருப்பேன். ஆனால் நான் அந்த வேதத்தை படிக்க 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 தேவ ஆவியினால் அருளப்பட்ட வார்த்தைகளை பிடிக்க நான் என்ன பண்ணேன், தேவனிடத்தில் இறங்க ஆரம்பித்தேன், தேவனிடத்தில் அன்பாக இருக்கேன். இதுதான் அப்படியே வெளியில் காட்ட முடியுது. முதலாவது பாருங்கள், உள்ளே சொல்லுவாங்க, சட்டியில் இருந்தால் தான் மனுஷனா அகப்பில் வரணும். உள்ள முதலாவது இருந்தால்தான் அதை வெளியில் கொண்டு வரீங்க. இதயத்து நிறைவு வாய் பேசும் என்று வேதம் சொல்லுது. நீங்கள் இதயத்துக்குள்ளே என்ன வைத்திருக்கீங்களோ அதுதான் உங்கள் வாய் பேசும். அப்போ பேசணும்னு சொன்னால் உனக்குள்ளே என்ன இருக்கணும்னு சொன்னால் இப்படியாப்பட்ட நல்ல குணாதிசயங்கள் இருக்க வேண்டும். தேவனுக்கு உகந்தவைகள் இருக்கணும். பொறுமை இருக்குதா, சாந்தம் இருக்குதா, உள்ள வைத்துக்கொள்ளு. தேவனுடைய மனுஷனே இவைகளின் வைத்துக்கொள். இவைகள் உனக்குள்ளே இருக்குமானா நீ தேவனுக்குள்ளாக எழும்பி பிரகாசிக்கணும் மாறும். கர்த்தர் உன்னை கொண்டு ஒரு பெரிய காரியங்களை செய்ய வல்லவருக்கா. ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் தாமே அன்றே இந்த நாளில் கேட்ட சத்தியத்தின் பிரகாரம் அன்று அப்பா, தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களை ஒப்பு கொடுக்க, தேவனுக்கு உகந்த காரியங்களை செய்து முடிக்க தேவன் கிருபை தரப்பதுக்காக ஸ்தோத்திரம். தேவ ஆவியானவரே, ஒவ்வொருவரையும் தேற்றும் பலப்படுத்தும். தேவ ஆவியானவர் தாமே அன்றே ஒவ்வொரு கூட இருந்து நீர் வழிநடத்தப்பதுக்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக்கணும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென். God bless you.